விளக்கு போடுறது பொங்க கொடுப்பாங்க அது மாதிரி ஆத்த பழத்தை பழுக்க வைக்கிறாங்க எனக்கு நாள் வந்தா வரும் உப்பு வர மாட்டேன் எப்ப வர மாதிரி இருக்கு எனக்கு நாள் முடிந்தா வரேன் நான் உன்ன கல்யாணம் பண்ணல கல்யாணம் பண்ணி நீங்க எல்லாம் வாரி கொட்டி அதுக்கப்புறம் வரேன் கேட்டா மாறி வெள்ளம் பண்ணி கருப்பு பண்ணி தெரியும் அது நான் கல்யாணம் பண்ணி அந்த கைலாயம் ஒட்டவன் அந்த கைலாயம் எத்தனை அடி உயரம் கைலாயமா 10,500 அடி உயரம் 10,500 அடி 500 அடி உயரம் எந்த கொத்தனா கட்டிருப்பா அந்த ஆடியா எந்த கொத்தனா பிடிக்கும் அதை நீ கேட்டு வாங்கிட்டு 10,500 அடி இருந்தீங்களா எந்த கொத்தனா கட்டிருப்பாங்க ஆமா ஆமா அப்படி 10,500 அடி உயரம் அல்லவா கைலாயத்தில் இருக்கக்கூடிய கைலாய பரமன் கல்லுக்குள் சேரைக்கும் கருவுக்குள் சிசுவிற்கும் ஆமா ஆமா கல்யாணத்தை கற்பிப்பான் ஆமா 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 எலும்பு கடை யானை முதல் வச்சு எலும்பு கடை வச்சு இந்த உலகிலே சின்ன சிறிய ஜீவன் எது சிறு சிவா சிறு இல்லடா ரெண்டு ஒண்ணு சிறிது நல்ல சிறிது நல்ல ஒண்ணு தம்ம ரெண்டு ஒரு சாமி ஆகுமா ஆத்தாளுக்கு மணி வச்சிருந்தா கல்லுக்குள் தேரைக்கும் கல்லுக்குள் இருக்கும் தேரைக்கும் மரமரத்தில் தெளிவா சுத்தமே இருக்கும் எந்த கல் காலைல மணி அவரை சொல்லிட்டு அந்த கல் வாங்கி வைடாதே எடுப்பாங்கடா காலைல நேற்று வீட்டுக்கு போகல நீ கொண்டு போய் கொடுத்துருந்தா கல்லு கல் இதே கல் சொல் அந்த கல்லுக்குள் தேரைக்கும் கல்லுக்குள்ள கருவு வயிற்றுல புள்ள தங்குங்க கருவுல யாருக்கு முடியாம புள்ள தங்க புள்ள கருவுக்குள்ள சாமி வருஷம் வந்து ஆடுறாங்க அவங்க ஏன்டா அடிக்கிற செவடியா போன நான் அடிக்கிறேன் சாமி வருஷம் நான் நடிக்கிறேன் அப்புறம் உனக்கு மண்ணில் கண்ணு சிவராஜிகளுக்கு ஆமா பரிகாரத்தை கத்திப்பா என் கணவர் கைலாய பரமன் கடையில வந்து திராசு வச்சாலும் நம்ம படியா இருக்கிறாங்க எந்த படி எந்த படி மாயத்தோட எங்க சாமி நான் கேட்டேன் நான் ரிட்டையர் ஆகிட்டேன் நீ ரிட்டையர் ஆயிட்டா நீ என் வேலை நீ பாரு நீ ஏன் உன் வேலை பாரு என் நாளைக்கு பாக்குறேன் இன்னைக்கு நம்ம ஒரு நாள் ரிட்டையர் ஆகிட்டேன் இன்னைக்கு ஒரு நாள் தப்பி புரிஞ்சிட்டா காய் போட்டலாம் ஏன் நம்ம புளிய கை போறோம்பா தப்பி புளிட்டாங்க தப்பி பொழிச்சிட்டா காலை வீட்டுக்கு போயிடலாம் தப்பி பொழிச்சிட்டுனா தொழில வந்து நான் உங்களை சக்திக்கு ஆட்டுறவன் என்னையே பூசலின பக்கத்தில் அடிக்க தாயுது யாருக்கு ஆட்ட போறேன் கோயில் மணி ஆட்டுருவான் அம்மா மொட்டையா ஆட்ட போறான்ற ஆமா
இந்த மணி இந்த தேவடைய தாராயங்கள் அறுபத்தி தாராயம் குடிச்சாமா குடிச்சியா? எதுக்கு குடிச்சு நடக்கல நான் குடிச்சேன். நான் வந்து புல்லு குடிக்கிறேன் குடுக்கணும் இது காலியா எல்லாம் குடிக்க போறேன். ஊத்து தப்பு. ஆமாடி அது இடமாட்டி இருக்கக்கூடிய உமா பார்வதி. அவங்க தாண்டா ஊமை பார்வதி. ஊமை பார்வதி ஊமர பார்வதி போட ஊமை பார்வதி உமா பார்வதி. உமா பார்வதி உமா பார்வதி. உமா பார்வதி அப்பப்ப கேட்டு வாங்கிக்கிறா தூக்கு வராது ஏமா உமா கோயிந்தா என்ன என்ற இப்போது எனக்கு ஏன் இந்த உருவம் வலிச்சு போச்சு எனக்கு ஏன் இந்த உருவம் எப்படி வந்தது? என்ன தெரியாது தெரியாது என்ன பயப்பட ஜானி ஆரம்பி நமக்காக அது ஒண்ணு இல்ல அங்க உப்பு போயிடுச்சுடா உப்பு அப்படி இருந்தாலும் பார்வதி இருந்தாலும் தவிர எனக்கு ஏன் இந்த உருவம்? உனக்கு ஏன் இந்த குடும்பம் வாங்கி வைய சேடப்பாளைய போனா கைய பார்க்கலாம் சென்று விட்டார். எங்கே எங்க பாமர மக்களுக்கு எங்களுக்கெல்லாம் படியாளக்க சென்று விட்டார். அப்போது பார்வதியாகப்பட்டவர் பார்த்தார். சின்ன படியை வந்தது பெரிய படியா எந்த படி? படியால கதை பேரு நல்லா இருந்தா முடி பொசுப்போம் ஓ முடி முடி பொசுடா உள்ள வச்சது பூரா துணிதானா? துணிதானே வச்சிருந்தேன். மத்தம் அடிக்கிறவனா நம்ம வந்து எதுனா ஒண்ணு சாவல கடவுள் செத்து போகணும் கதையை இப்ப கவனமா சாலு கொடுத்தா